ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டியூப் பீட் அண்ட் கட் பீட் ஸ்டிச்சஸ் தான் எப்படி போட போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ டியூப் பீட்னா இந்த சைஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ பெருசாக இருக்கும். எல்லா டியூப் பீடுமே ஒரே சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டியூப் பீடை ஃபஸ்ட் நீங்கள் எப்போவுமே இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டியூப் வந்து ஒன்றா இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஸ்டிச் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த டியூப் பீடு வந்து ஒரு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி டியூப் பீட் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஷிம்மர்டான ஒரு ஆரி ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே இந்த டியூப் பீட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு என்னன்னு சொல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டியூப் பீட் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா போட்டு நீங்கள் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் நீங்கள் வந்து ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபைனல் அவுட்புட் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கப்புறமே இந்த ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கட் பீடுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன கட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப் பீட் ஒரு சின்னதாக இருக்கும். அண்ட் உங்களோட அந்த லென்த் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்காது. டியூப் பீட் மாதிரி கொஞ்சம் அன்ஈவன் லென்த்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கட் பீட் நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பீடாக கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா டைட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக வந்து அந்த பீட்ஸ் வந்து அருந்து விழுகாது. ஸோ வந்து நல்லா டைட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதனால் ஒன்றா நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறல மோஸ்ட்லி வந்து கட் பீடும் சரி டியூப் பீடும் சரி ரெண்டுமே நீங்கள் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சுகர் பீட் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பின்ன கட் பீடும் டியூப் பீடும் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணவே கூடாது. சூவிங் த்ரெட் தான். மிஷினுக்கு நீங்கள் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே த்ரெட் தான் நீங்கள் கட் பீடுக்கும் சரி டியூப் பீடுக்கும் சரி எந்த சம்கியாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த த்ரெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட வந்து சூவிங் த்ரெட்லேயே வந்து இப்போ கோல்டு கலர் கட் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வந்து கோல்டு கலர் சூவிங் த்ரெட் அதாவது ஒரு ஸ்கின் கலர் சூவிங் த்ரெட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கோல்டு யூஸ் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.